வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாயம் செய்யும் பெண்ணுக்கு 1.70 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்த நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளேரி கிராமத்தைச் சேர்ந்த கவிதாவிற்கு அஞ்சல் துறை மூலம் வந்த கடிதத்தில் தர்ஷினி என்ற நிறுவனம் தங்கள் பெயரில் இயங்கி வருவதாகவும் ஜிஎஸ்டி வரி பாக்கியான 1.70 கோடியை கட்டுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த கவிதா தனது கணவர் பன்னீர்செல்வத்துடன் சேர்ந்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மதுரையில் உள்ள மழலையர் பள்ளியில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து 20 பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 3வது முறையாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மதுரை KK நகர் மழலையர் பள்ளியில் கோடைக்கால சிறப்பு பயிற்சியின் போது தண்ணீர் தொட்டியில் மூழ்கி 4 வயது சிறுமி ஆருத்ரா உயிரிழந்த நிலையில் மழலையர் பள்ளிகள் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆய்வறிக்கை கோரப்பட்டது. அதன்படி பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் வழங்கப்பட்டுள்ள அறிக்கையில் 20 பள்ளிகளுக்கு 2 முறை விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பிய நிலையில் தற்போது 3வது முறையாக விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை கடிதத்திற்கு விளக்கம் அளித்து பள்ளிக்கான உரிமம் பெறாவிட்டால் 20 பள்ளிகளையும் விரைவில் சீல் வைக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.